Welcome to Madhu's Embroidery and Crafts. இப்போ நம்ம மிரர் ஒர்க் ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் எப்படி நம்மளே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஒரு பிக் சைஸ் மிரரில் நான் எம்ப்ராய்டரி போட்டு ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிரரை சுற்றி 1 சென்டிமீட்டர் அவுட்லைனில் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்பேஸில் தான் நம்ம இப்போ அதை கட் பண்ணி எடுக்கணும். மிரர் க்ளோஸ்டாக கட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீசஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இந்த இதை நம்ம 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதை இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். மேட்சிங்காக எடுத்துக்கோங்க. எந்த கலரில் நீங்கள் ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலருக்கு மேட்சாக மிஷின் த்ரெட் எடுத்து நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். மிரரை சுற்றி சில்க் த்ரெட்டில் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ரோ கண்டினியூஸ் பீட் ஒர்க் ஆரியிலேயே கிளாஸ் பீட்ஸ் சில்வர் கலர் ரெயின்போ ஷேட் கலர்ஸில் எனக்கு ஒரு கிளாஸ் பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் கிடச்சிது. அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி கண்டினியூஸ் பீட் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த இடத்து பக்கம்தான் இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு கொடுத்துக்கிடணும். ரொம்ப க்ளோஸ்டாக பீடுக்கு க்ளோஸ்டாக வரைக்கும் என்ன செஞ்சிட வேண்டாம், கிளாத்தை ஃபோல்டு மடித்து வச்சிட வேண்டாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும். அப்போனா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம நார்மல் ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச் தான் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணி சுற்றி இந்த மாதிரி ஃபோல்டு கொடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணி முடித்து எடுத்துக்கிடணும். நீடில் த்ரெட் சிங்கிளாக கோர்த்து டபுளாக நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ டபுள் த்ரெட் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்து எடுத்துக்கிடணும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதர் பீசஸையும் மொத்தம் 4 பீசஸ் நமக்கு வேணும். அதையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ரோப்பில் எப்படி இப்போ நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சென்டரில் இந்த மாதிரி ரோப்பை நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே மிரரை நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரோப்பை இன் பிட்வீன் சென்டரில் இப்படி வச்சுக்கிடணும். அதர் பீஸ் மிரரையும் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் 2 மிரருக்கும் சென்டர் நடுவில் அந்த ரோப் உள்ளே இருக்குது. இப்போ நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம இப்போ 3 கிளாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். மிரர் வெளிப்பக்கம் நடுவில் அந்த ரோப், அதர் சைடு இன்னொருக்கையும் அந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மிரர் இந்த 3 கிளாத்தையும் 3 கிளாத்தையும் சேர்த்தாப்பில் என்ன செஞ்சுக்கிடணும், நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் நிறையா தடவை ஒரு நாட் போட்டுக்கோங்க. 2 or 3 டைம்ஸ்னாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஓப்பன் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டையே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, தள்ளி 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 என்ன செஞ்சுக்கோங்க, போட்டு முடிச்சுக்கிடலாம். க்ளோஸ்டாக போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்படி பீட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத மெத்தடையும் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், சுற்றி அதை அந்த ஓப்பன் இருக்கிற இடத்த வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். 2 ரோப்புக்கும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து அந்த ரெயின்போ ஷேட் கலர்ஸில் இருந்த சில்வர் கலர் கிளாஸ் பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ். ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருந்துச்சு இந்த பீட்ஸ் வந்து. இப்போ இந்த பீட்ஸை இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்து நாட் போட்டுட்டு, இப்போ நான் பீட்ஸ் வந்து 5 பீட்ஸ் கணக்கில் தான் இப்போ இந்த இடத்துல எனக்கு தேவைப்பட்டனால 5 பீட்ஸ் மட்டும் நீடிலில் இன்சர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். ஸ்பேஸுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம பீட்ஸை நம்ம கோர்த்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு சில நேரம் ஸ்மால் பீட்ஸாக இருந்துச்சுன்னா கூட அதிகமாக தேவைப்படும். ஸ்பேஸை கனெக்ட் பண்ணி பார்த்து பீட்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கிற அதர் சைடு இருக்கிற மிரர் பக்கம் இருக்கிற அந்த கிளாத்தில் நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மிரர் பக்கம் இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டோம்னா மேலாப்பில் நமக்கு அந்த பீடு வந்து அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல வந்து கவர் ஆயிரும். இந்த பீட்ஸ் எடுக்கிறதுலையே நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ எடுக்கிறது மெத்தட் நம்பர் 1. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறதும் நீடில்ட்டு எப்படி அந்த பீட்ஸ் எடுக்கிறதுங்கிறத இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். த சேம் மெத்தட் அதே மாதிரி அந்த மிரர் பேக் சைடில் இருக்கிற மிரரில் இருக்கிற கிளாத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற கிளாத் பக்கம் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலாப்பில் அந்த பீடு வந்து அந்த ஓப்பனில் கவர்ட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் எப்படி பீட்ஸை நீடில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீட்ஸ் எடுக்கிறதுல இப்போ 2 மெத்தட்ஸ் நீங்கள் பழகிக்கிட்டீங்க. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் அந்த சேம் மெத்தட் அதே தான். நூல் மட்டும் சிக்கல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கரில் இப்படி மாட்டிட்டு அப்புறம் பக்கத்தில் வரும்போது அந்த ஃபிங்கரில் இருக்கிற த்ரெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போனா உங்களுக்கு சிக்கல் ஆகாமல் எங்கேயும் போய் நூல் மாட்டாமல் ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய பீட் ஒர்க் இந்த மாதிரி மிரரை சுற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நீடிலில் பீட்ஸ் கோர்க்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எத்தனை கவுண்டிங்ஸ் வேணுமோ அத்தனை கவுண்டிங்ஸை நம்ம நீடிலில் பீட்ஸை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுடைய ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பீட்ஸ் வந்து மேலாப்பில் நம்மளுடைய அந்த மிரருக்கு பக்கம் அந்த ஹெம்மிங் ஸ்டிச் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த இடத்த நமக்கு பீட்ஸ் கவர்ட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம சுற்றி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பீட்ஸ் வந்து சுற்றி வரும்போது ஃபினிஷிங் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ சொல்லி கொடுத்த இந்த மிரர் ஒர்க் ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ளவுஸ், லெஹங்கா, சுடிதார் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸுக்கெல்லாம் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங்ஸ் நம்மளே செஞ்சு நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்த இந்த மிரர் ஒர்க் ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற
பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.